அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு 5 நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நம்பிக்கைலாம் நிறைய இருக்கு. அப்புறம் உங்க வீடியோ எதாச்சியா வந்தது, பார்த்தேன் ஒரு 2 வீடியோ. பார்த்துட்டு பிடிச்சிருந்தது, சரி சார் கிட்ட பேசலாமே அப்படின்ட்டு தான். அதாவது இப்ப உங்க லட்சியம் என்ன? முக்தி அடையணுமா, இல்ல இப்பவே மகிழ்ச்சியா சந்தோஷமா வரணும், கடவுள் மேல அன்பு, அது மாதிரி அதோட இணைஞ்சு வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சும்மா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா போதும், நல்லா காசு பணம் வேணும், குடும்பத்தை பாத்துக்கணும், நம்ம நல்லா இருந்தா போதும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருந்தா போதும், வேற எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முக்தி அடைய வேணாம், ஒண்ணு சிவன் கடவுள் நோக்கி எல்லாம் போக வேண்டாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, மூச்சு பயிற்சி செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், தியானம் பண்ணி மனசை நம்ம வசப்படுத்திக்கலாம், மனசு நல்லா வச்சுக்கலாம், மனசை வச்சு அந்த மாதிரி மட்டும் சில பேர் பண்றாங்க, நிறைய பேர் இப்படி பண்றாங்க. அது ஒரு இது. நம்ம வந்து சிவாவை பார்க்கணும். சிவாவை பார்க்கலாம், அவர் ஃபீல் பண்ணணும்னா அவர் கூடவே இருக்காரு, ஃபீல் பண்றோம். அவர் பாக்குறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம தியானம் பண்ணும்போது அல்லது கனவுல வரும், தியானம் பண்ணும் போதும் பார்க்க முடியும். அவர் ஆட்டோமேட்டிக்கா வர முடியும். பாக்குறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம வந்து பாக்கணும் வர மாட்டேங்கிறான்னு கவலைப்படுறது இல்ல. இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல சார். சந்தோஷமா இருங்க, தியானம் பண்ணுங்க, அது தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு ஒரு நாள் வரும். அப்படிதான் அது வருமே தவிர நீங்க நினைக்காம வர மாட்டேங்குது, வரமே ஒரு நாள் வராது. தானாதான் ஒரு நம்ம வர வைக்கணும். சந்தோஷமா கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கணும். அது ஒரு பாயிண்ட் தான் வந்து கறி சாப்பிடக்கூடாது. சைவமா இருக்கணும்னா கறி சாப்பிடாம இருக்கணும், அது நினைக்க கூடாது. கறியை பத்தி நினைக்க விட்டுரும் சுத்தமா. அது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட் தான், முக்கியமான பாயிண்ட். அவ்வளவுதான் தவிர மீதி நிறைய இருக்கு. இந்த கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்தணும், மனசை வசப்படுத்திக்கணும், கரெக்டா தியானம் பண்ணிட்டு சந்தோஷமாவே இருக்கணும், எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், கோவப்படக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட். கவலைப்படாம சந்தோஷமா இருக்கிறோமா, கோவமே வரக்கூடாது. கோவப்படாம அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா திடீர்னு கோவப்பட்டுருவோம். அப்ப அது என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி எப்பயுமே கோவப்படாம இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். இப்படி 100 பாயிண்ட் இருக்கு. சரி சார். மனசு வசப்படணும், மனசு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். இப்படி தொடர்ந்து தியானம் பண்ணணும். இப்ப எல்லாமே கரெக்டா பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு திடீர்னு அந்த காட்சி தெரியும். சரி சார். அந்த சிவனை நீங்க பாக்கலாம். அப்பதான் அந்த 100 பாயிண்ட் கரெக்டா இருக்கும் போதுதான் அவர் வருவார். உங்க மனசு வந்து இப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம்னாலும் அந்த மனசு அப்படியே பறக்கிற மாதிரி சும்மா அப்படியே நிக்கணும் ஒரே இடத்துல. அப்படியே சும்மா இருக்கணும், சும்மா அப்படியே தியானத்துல 1 மணி நேரம் இருக்கணும். அப்பதான் அந்த நிலைக்கு நீங்க உணர முடியும். சரி சார். அந்த இதுக்கு பழக 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 வர ஆரம்பிக்கும். அதனால நீ சந்தோஷமா இரு. ஒரு நாளைக்கு கொடுப்பாரு நினைச்சு சந்தோஷம் விட்டுடு. அது வரலையே, இன்னும் தினமும் நினைச்சிட்டு நினைச்சுக்க, காட்சி கொடுக்க மாட்டாரு, அப்படி கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பக்தி பண்ணும் போது தொடர்ந்து அவங்க அந்த முருகான்னு பக்தி பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு நிமிஷம் 1/2 நிமிஷம் கொஞ்ச நேரம் அந்த காட்சி தெரியும். ஒரு மின்னல் மாதிரி ஒரு காட்சி கிடைக்கும். உடனே ஆஹா காட்சி கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அவங்களுக்கு வர்றது வந்து இந்த 1/2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளதான் வரும். ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அதை பார்க்க முடியும். புரியுது உங்களுக்கு? அப்படி பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இப்பவே ஒரு 10 நாள் நீங்க முயற்சி பண்ணாவே உங்க கூடவே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். 10 நாள் நீங்க தியானம் பண்ணாவே கனவுல வருவாரு. அதே மாதிரி கூடவே அவர் இருக்கிறாருங்கிறத நல்லா உணர முடியும். ஆனா அந்த காட்சி கிடைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். சரி சரி, அவ்வளவுதாங்க விஷயம். சரி சார். சரி சார், நன்றி. நீங்க வந்து பாக்கணும்னு சொல்றீங்கன்னா அவர் மேல ரொம்ப ஒரு டீப்பா போறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி பாக்கணும், போகணும், அவரோட நெருங்கி இருக்கணும், அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், வசப்படுத்தி வச்சுக்கணும், அதுக்காக தியானம் பண்றேன், அதுக்காக முயற்சி பண்றேன், அது ஒண்ணு. 2வது மூச்சு பயிற்சி பண்றேன், உடம்பு நல்லா வாக்கிங் போறேன், உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா குடும்பத்துல ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கணும், அதுவே போதும், அது உண்டான பயிற்சிகள் பண்ணா போதுங்கிற மாதிரி. நிறைய பேர் அப்படிதான், 3/4 பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் வந்து நம்ம கடவுளோட ஐக்கியம் ஆகணும், அவரோட ஒண்ணு ஆகணும், அவரோட இருக்கணும், அந்த சுகம் வேணும். எப்படி அவங்களுக்கு கடவுளோட இணையக்கூடிய அந்த அதுல ஒரு சுகம் கிடைக்குது, இன்பம், அது வேணும். ஒரு பர்மனண்டா நிலையான இன்பம் வேணும், நிலையான ஒரு மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறாங்களே, அது மாதிரி ஒரு நிலையா அவரோடய இருக்கணும். அந்த ஸ்டேஜ் அதான் முக்தின்னு சொல்றது. அப்ப அதுக்கு போகணும்னாக்க
சந்தோஷமா இருக்கணும். இப்ப இருக்கும் போதே சந்தோஷமா சுகமா இருந்து இருந்து வரணும். அப்பதான் அதுல போக முடியும். சும்மா கவலைப்பட்டுட்டே இருந்தாலும் போக முடியாது. இப்ப நிறைய கடனை வாங்கி வச்சுக்கிறாங்களா, கடனை வாங்கி வச்சுக்கிறோம், பல பிரச்சனை இருக்கும். இது நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருந்தா நம்ம முக்தி எல்லாம் போக முடியாது. ஆமா சார், ஆமா சார். எனக்கும் இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் திருப்பூர்காரர் ஒரு வீடியோ போடுவாரு. அவங்க எல்லாம் 10 நிமிஷம் போட்டு போட்டு குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு முடிவா சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா. இதுதான்ப்பா, இதுக்கு மேல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அவங்க அதோட முடிஞ்சு போகுதுல. ஆமா சார், ஆமா சார். அப்புறம் எப்படி 10,000 20,000 வாங்க முடியும் மக்கள்கிட்ட? ஓப்பனா சொல்லிட்டு வீடியோ போட்டு சொல்றாருன்னு, வீடியோ போட்டு ஓப்பனா இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணு இல்லன்னு சொல்றா, வீடியோல சொல்றாருன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி. ஆமாமா. நான் சொல்ற மாதிரி இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல ஒண்ணு இல்ல, இது பிடிச்சு போதும், இதாப்பா திருப்தி, இதாப்பா நம்பிக்கை, இதாப்பா வந்து அன்பு. ஆமா சார். இந்த அறிவுனா இதான், தியானம்னா இதான், ஞானம்னா இதான், நன்றி உணர்வு இதாப்பா, இவ்வளவுதாப்பா, இதுக்கு மேல ஒண்ணு விஷயம் இவ்வளவுதான், இந்த நன்றி உணர்வு பிடிச்சுக்கோ. ஆமா சார். இதுதான் முக்தி. முக்தி நல்ல முற்றுப்புள்ளி, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இவ்வளவுதான் பிடிச்சுக்கோ. சிவம், நீதான் சிவம். கண்டிப்பா. சர்வ சிவமய நீதான். சர்வ சிவம்னா அப்புறம் எல்லாமே சிவம் தானே, அப்ப நீயும் சிவம் தானே. ஆமா சார். அப்ப நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம், எளிமையா புரியுற மாதிரி ஈஸியா எளிமையா ஒரே வரியில சொல்லிட்டேன். கண்டிப்பா. நீங்க சொல்றது வந்து அவங்க எல்லாம் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றது எளிமையாவும் இருக்கு, புரியுற மாதிரியும் இருக்கு. நீ அத வந்து நீ தியானம் பண்ணி அதை உண்மையானு பாத்துக்க. நான் சொல்றது தியானம் பண்ணு, உட்காந்து தியானம் பண்ணி இது உண்மையானு தொடர்ந்து முயற்சி பண்ணு. அதுதான் சொல்றேன், நீ தைரியமா 100 தைரியமா இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பா நீயே புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். அதே சொல்ற, தெளிவா சொல்ல, 100 தைரியமா இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்க சார். அவ்வளவுதான், சந்தேகமே இல்ல, தெளிவா சொல்லிட்டேன். சரிங்க சார், சரிங்க சார். அதான் அப்படி தெரிய வேண்டிய ஈஸியா என்னன்னா, நம்பிக்கை என்னன்னு சிந்திச்சுப்பாரு. அவர் இருக்கிறாரு, எல்லாரும் பாத்துக்குவாரு, அவ்வளவுதான். கண்டிப்பா சார். சரணாகதி அடி. சில பேரு 2 கவலையை ஒப்படைச்சிடுறாங்க, அது பாத்துக்குவாரு விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. ஆனா வேற ஏதோ 2 கவலையை தூக்கி போட்டுக்கிறாங்க. இல்ல சார், நம்ம லைஃபே பூரா கொடுத்துட்டோம் கையில, அவர் பாத்துக்குவாரு, எல்லாம் பாத்துக்குவாருன்னா எல்லாம் பாத்துக்குவாரு, சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். சந்தோஷம் வந்துருது இல்ல. ஆமா சார், ஆமா சார். அது நம்பிக்கை, 100 நம்பிக்கை, 100 திருப்தி. ஆமா சார், ஆமா சார். நன்றி உணர்வு, அப்புறம் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா என்ன? அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்புற, அப்புறம் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நீ உணர்ற நம்ம கூடவே அவர் இருக்கிறாரு, அவ்வளவுதான். உணர்ல அப்புறம் நம்ம கூடவே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யி, மறந்துட்டாலும் திரும்பி ஞாபகப்படுத்திக்க. கண்டிப்பா சார். தியானம் பண்ணும்போது முழுமையா நம்ம தான் சிவம், அவ்வளவுதான். அப்படி சும்மா இரு, நீ நம்ம தான் சிவனை, நீ என்ன செய்யணும்? பாடு சும்மா இருக்க வேண்டியதான், சும்மாவே இருக்க வேண்டியதான். சும்மா இருக்கிறது அப்படி நிலைச்சு இருக்கிற, எல்லாமே இருக்கு, எல்லாமே எனக்கு தேவையில்லைன்ட்டு நீ எல்லாமே இருந்து என்ன பண்ண போற? எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்ட, எல்லாமே இருக்கு, திருப்தியா இருக்கிற, என்ன செய்ய போற? சும்மா இரு, சும்மாவே இரு, சும்மா இருக்கிறது நிலைச்சு சும்மாவே இரு. சரிங்க சார். அதுதான் பொறுமை. சரிங்க. பொறுமையா என்ன? நிலைச்சிருக்கிறது. ஆமா சார், ஆமா சார். பொறுமையா நிலைச்சிரு, அப்படி பொறுமையா சும்மாவே இரு, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. நீ சிவமா இருக்கிற, அவ்வளவுதான். இதுக்கு ட்ரை பண்ணு, இதுதான் தியானம். ஓகே சார். இத பண்ணும்போது இது புரிஞ்சுட்டியா? இப்ப எல்லாம் ஞானம்னா என்ன? இப்ப நான் சொல்றது பூரா ஞானம் தான். அதாவது நம்பிக்கைனா என்ன, திருப்தினா என்ன, தியானம்னா என்ன, ஞானம்னா என்ன, அன்புனா என்ன, பொறுமைனா எல்லாமே ஞானம் தான். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ தியானத்துல உட்காரும் போது ஈஸியா தியானம் வரும் உனக்கு. கண்டிப்பா சார். அவ்வளவுதான், அப்படியே சும்மா இரு, அவ்வளவுதான். நீதான் சிவனா, நீ சும்மா இரு, தியானத்துல உட்காந்து சும்மா அப்படியே சும்மா இரு, மனசு வந்து நின்றும். எல்லாமே இருக்கு, சிவனே இருக்கிறாரு, எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே வேணாங்கும் போது மனசு நின்னுக்கும். மனசு ஈஸியா நின்றும், அவ்வளவு. மனசு அடக்குறதுலாம் வேற வழியில இல்ல. வேற ரூட்ல போனா ரொம்ப சிரமப்பட்டு நீ அடக்குவ, அப்புறம் திருப்பி ஓடிட்டு தான் இருக்கும், அது நிக்காது. ஆமா சார், ஆமா சார். மனசு வந்து எவ்வளவுதான் நீ பயிற்சி கொடுத்தாலும் திருப்பி அடுத்த நாள் ஓடாதான் பாக்கும், நிக்காது. ஆனா நீ சிவநிலையை உணர்ந்துட்டுனா மனசு எப்பயுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அமைதியா இருக்கும். சரிங்க சார். அவ்வளவுதான். அதான் ஃபேமிலில கொஞ்சம் அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் சரி பண்ணணும். நம்ம சரியானா சரியாயிடுமா சார்? அதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துருப்பா. இப்போ உனக்கு இருக்க, இப்ப ஒரு அம்மா நேத்து பேசிக்கிட்டு இருந்தது, மலேசியா. எனக்கு வயசு 35 தான் ஆகுதுங்க, 35 வயசு ஆகுது, எனக்கு குழந்தைங்க இருக்கு, வீட்டு ஹஸ்பண்ட் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் எப்படி இப்ப முக்தி அடையிறது? எப்படி இதெல்லாம் இன்னும் 10-20 வருஷம் ஆக மாட்டேங்குது நீங்க சொல்றதுன்னு. இல்லம்மா, நீ வந்து எல்லா பிரச்சனை, உங்க பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துரு. எதையுமே நினைக்காத, எல்லாரும் பாத்துக்குவாரு. காலையில தியானம் பண்ணி அவங்களுக்காக பிரேயர் பண்ணிரு, பிரார்த்தனை பண்ணிரு.
சாமி பிள்ளைங்களை வந்து போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க, அவங்களெல்லாம் பரிபூர்ணமா மன்னிச்சு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்க பாத்துங்க உங்க கூட ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சிருங்க. ஹஸ்பண்டா அவரும் அவருடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க அப்படின்னு ஒப்படைச்சிருங்க. அல்லது ஒரு விரோதி இருக்கானா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒரு பிரச்சனை இருக்கா, சாமி இந்த விரோதம் பண்ணிட்டு வம்பு வர்றான், அவனை வந்து நீங்க நல்ல புத்தி கொடுங்க, அவ்வளவுதான். அவரை நினைச்சு சிவனை நினைக்கிறீங்க, அவரையும் நினைச்சிட்டு சாமி உங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். சொல்லிட்டு மறந்துருங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க, அது பாத்துக்கோ, அதோட விட்டுறணும், அவ்வளவுதான். மறந்துடுங்க. பிரேயர்னாவே சொல்லிட்டு மறந்துடணும், அப்புறம் அதையே நினைச்சிட்டு கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா அவர் பாத்துக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நினைக்கிற, சந்தோஷமா நீ பாரு, நீ பிரேயர் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா நீ இரு, ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா பண்ணிட்டு போயிரு. அதை விட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா பிரேயர் பண்ணிட்டேன், அவர் கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு கவலை, இந்த கவலையை விட்டு வேற கவலை தூக்கி போட்டு கூட எல்லாரும் பாத்துக்கிறோம். என்னென்னலாம் எந்த கவலை வந்தாலும் கொடுத்துரு அவர்கிட்ட, சாமி இது கவலையா இருக்கு நீங்க பாத்துக்குங்க, ஒப்படைச்சு சந்தோஷமா இரு. சந்தோஷமா ஒரு குழப்பமா இருக்கா, உடனே அவர்கிட்ட கேளு, என்ன இது குழப்பமா இருக்கு, புரியல சொல்லுங்கப்பா, சொல்லுவார், உங்களுக்கு புரிய வைப்பார், உணர்த்துவார். அல்லது ஒரு பயமா இருக்கா, இது பயமா இருக்குப்பா, என்னவா நீங்க பாத்துக்கன்னு சொல்லி விட்டு நீ தைரியமா இரு, 100 எப்பயுமே தைரியமா இரு, பயப்படாத எதுக்குமே. சரிங்கப்பா, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு ரோட்ல டிரைவரா போறீங்க, தைரியமா ஓட்டுறீங்களா பயந்து பயந்து ஓட்டுறீங்களா? நான் சாதாரணமா ஓட்டுவேன்பா. நல்லா பழக்கம் ஆயிடுச்சு, அது ஒண்ணு பழக்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தைரியமா தான் ஓட்டணும், பயந்து பயந்து ஓட்டணும் அது ஒண்ணு. ஒரு டிராபிக் எந்த விஷயத்துல ரோட்ல போறீங்க, கார் ஓட்டிட்டு போறீங்கன்னா தைரியமா தான் போகணும். ஆமாங்கப்பா. இப்ப நடந்து போனாலும் தைரியமா தான் போகணும், பயந்து பயந்து போனா அது ஆகாதுங்க. எப்பயுமே நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் அவ்வளவுதான். சரிங்கப்பா, அவ்வளவுதான். இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், எந்த குறையும் இருக்காது. இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான். இது தெளிவா சுருக்கமா சொல்லிட்டேன். ஆனா இவங்க இதுக்காக நான் அந்த யூடியூப் ஆரம்பிச்சேன். சரிங்கப்பா சரிங்கப்பா. எல்லாம் போட்டு எதையோ சொல்லி குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாப்பா. நீங்க சிவனை நினைச்சாவே தைரியங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்கப்பா, எல்லாமே சரியாயிடும். சரிங்கப்பா சரிங்கப்பா. தெளிவா போங்க, இவ்வளவுதான் தெளிவுனா இதுதான். 100 தெளிவு என்ன, சிவனுக்குள்ள நீ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுற அவ்வளவுதான். சரிங்கப்பா. அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஒன்றுங்கிறது தான். ஒன்று. ஆமா, அன்புன்னு என்ன ஒன்று, அவ்வளவுதான். அன்பே சிவங்கிறான், என்ன அர்த்தம்? நீ சிவனும் ஒண்ணுதான் அர்த்தம், அவ்வளவுதான். அப்புறம் என்ன சொல்றான், அறிவே தெய்வங்கிறான். அறிவே தெய்வம் குழப்பி விட்டு இருப்பான், அறிவே தெய்வம். ஏன்னா அவன் அன்பே சிவங்கிறான், அவன் அறிவே தெய்வங்கிறான்னு குழப்பிக்க கூடாது. அறிவே தெய்வம்னா நீதான் கடவுள், அதான் அதே அர்த்தம் தான், எல்லாம் ஒண்ணுதான். இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அது மாதிரிதான். அப்ப அறிவே தெய்வம்னா இப்ப உங்ககிட்ட அறிவு இருக்குல்ல? இருக்கு. அப்ப அறிவே தெய்வம் என்ன அர்த்தம்? அப்போ எல்லாமே ஒண்ணுதான், அவ்வளவுதான். நீதான் தெய்வம், அதான் அர்த்தம். அதான் அறிவே தெய்வம் அறிவே தெய்வம் ஓயாம சொல்றான், தெரியுமா உங்களுக்கு? ஒரு குரு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்தர்கள்லாம் போனா அன்பே சிவம் அன்பே சிவமா. சரி சரி. அன்பே சிவம் அறிவே சிவம் நீதான், ரெண்டு ஒண்ணுதான் அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப அன்புனா என்ன அர்த்தம்? நீயும் அன்புனா ஒன்றுன்னு அர்த்தம். அன்புக்கு அர்த்தம் தெரியாதுங்க. அன்புனா என்னன்னு கேட்டு பாருங்க, ஒருத்தர் கூட அர்த்தமே தெரியாது. கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. அன்புனா பாசம் அப்படிம்பாங்க, அதான் தெரியும், அதுக்கு டீப்பா தெரியாது. திருவள்ளுவர் எல்லாம் போட்டு எழுதியிருக்காரு, அன்புடைமை அன்புடைமை ஊக்கமுடைமை அறிவுடைமை ஆழ்வினை உடைமை அப்படின்னா அவர் எழுதி நிறைய குறள்லாம் அதிகாரம் போட்டு போட்டு எழுதியிருக்காரு. அதனால அதெல்லாம் படிச்சு மக்கள் படிப்பாங்க, அதனால அர்த்தம் தெரியாது. படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், வரியா மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அது இத்தனை வருஷம் படிச்சாலும் உங்களுக்கு அர்த்தம் புரியாது. அதான் சொல்றேன், இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதெல்லாம் தெரியாம சும்மா வீடியோ பாத்துட்டே இருக்க வேண்டியதான். அவன் வீடியோ வந்து தினம் போடுவாங்க, நீ பாத்துட்டே இருக்க வேண்டியதான், ஒரு மாற்றமும் வராது. எங்க தெளிவா சொல்றாங்க, ஒரு கருத்தை எடுத்து பேசுறது அது கூட ஒழுங்கா சொல்ல மாட்டா, முடிச்சுட்டு போயிடுவான். அப்ப வந்து உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவன் வீடியோ போட்டுட்டே இருக்க வேண்டிய, நீ பாத்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ. சரிங்கப்பா சரிங்கப்பா. நம்ம இந்த வள்ளலார் இதுக்கெல்லாம் பாட்டுலாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருப்பேன், தகவல. அதெல்லாம் எதுக்குமே நீங்க அடிமையாகாதீங்க. இந்த மந்திரம் சொல்றேன் 1000 தடவை சொல்றேன், பைத்தியம் முடிச்சுக்கோங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு 10 தடவை சொல்லுங்க போதும், அழகா சொல்லுங்க. அந்த மந்திரத்தை சொல்லுமா ஒரு 10 தடவை அழகா சொல்லுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, அடுத்தவங்களுக்காக எல்லாம் செய்யக்கூடாது. இப்ப பட்டை போட்டுக்கிறீங்களா, சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு பாசி போட்டுக்கிறீங்க, உச்சராட்சி ஏதோ ஒண்ணு போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுங்க. அடுத்தவங்க வேஷம் போடுறேன்னா, நம்ம மாலையை போட்டுக்கிறேன் அப்படி 108 அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை போட்டுக்கணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. சரிங்கப்பா சரிங்கப்பா, அவ்வளவுதான். எந்த ஒரு வேஷமுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க இருங்க. சரிங்கப்பா சரிங்கப்பா. அந்த அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை.
சரிங்கப்பா. அவ்வளவுதான். சந்தோஷம்பா. உங்களுக்கு அகவல் படிக்க மனசு நல்லா இருக்கும், படிங்க. அது உங்களுக்கு பிடிச்சது செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க, அவ்வளவுதான். சரிங்கப்பா. இல்ல அது இந்த இதுல கேட்பேன். அது வந்து கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா ஆகுது. அதான்ப்பா, நீ வந்து எதுக்குமே நீ அடிமையாக கூடாது. ஓ. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ அடிமையாயிடாத. சரி சரி சரி. மத்தவங்க பாக்குறதுக்காக எதுவும் செய்யாத. நம்ம என்ன பிடிச்சிருக்கோ சிம்பிளா இருக்கணும், அவ்வளவுதான். உனக்கு எது தேவை, உனக்கு எந்த கார் வேணும் நீ வாங்கி ஓட்டுற, ஒரு கார் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் போட்டு உனக்கு எவ்வளவு காசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் வாங்கி உனக்கு ஓட்டுற, அவ்வளவுதான். மத்தபடி அடுத்தவன் பாக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி நீ கார் வாங்கினா என்ன ஆகுது? அது வேஸ்ட்பா. கடன் நீங்க கூட பணம் கம்மியா இருக்கு, நிறைய கடனை வாங்கி விலை உயர்ந்த கார் வாங்குற. கண்டிப்பா அதெல்லாம் வேஸ்ட்பா. அது தேவையில்லை. உனக்கு எது முடியுமோ, எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது தேவையோ அதை செய்ய. சரிங்க. கார் தேவையானதை நீ வாங்க போற, காரே தேவையில்லைங்க போது எதுக்கு கார் வாங்குற? அது வேணாமே. வாடகை கார்ல போய்க்கலாம். அர்ஜென்டா ஒரு மாசம் ஒரு நாளைக்கு போறேன்னா வாடகை காரை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஏன் வந்து தேவையில்லாம ஒரு காரை வாங்கி அதுக்கு டிரைவரை போட்டுக்கிட்டு நம்ம ஓட்டிட்டு போகணும்? ஏன்னா ஒரு டிரைவரை போடணும், எவ்வளவு சிரமம் தேவையாது. அதனால உனக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்ய போதும். மத்தவங்க பாக்கணுங்கிறதுக்காக பெருமைக்கு எதுவுமே செய்யாத. சரிப்பா. சில விஷயங்கள் சொல்றாங்க, அந்த ஜீவகாருண்யம், அந்த இதெல்லாம் கொஞ்சம், அந்த அன்னதானம் பண்றது, அதெல்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஆகிட்டானுங்க. உன்னால முடிஞ்ச ஒரு காக்காய்க்கு ஏதோ சாப்பாடு வை, பிஸ்கட் போடு. இல்லைனாக்கா யாராவது ஒரு மனசுக்கு தோணுச்சுன்னா, அது கூட நான் சிவனை கேட்டு செய்ய சொல்றேன். அவரை கேட்டு அவருக்கு சொன்னாருன்னா இன்னும் செய்ய வேண்டாங்கிறேன். சரிங்கப்பா சரிங்கப்பா. ஊருக்கே போய் சோறு போடுங்கிறான், 100 பேத்துக்கு போடு, 1000 பேருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறான். வைத்தியகாரத்தனமா எல்லாம். வள்ளலார் சொன்னாருன்னா அவர் எதுக்கு சொன்னாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், சோறு போட்டாலாவது வருவாங்க, அப்படி சொல்லிப்பலாம், அந்த ஞானத்தை சொல்லிடலாம் அவங்க கிட்ட தான் அவர் ஒரு ஐடியா பண்ணாரு. காசு பசியோட இருக்கும்போது கேட்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பசி ஏங்க, நீங்க 1000 பேத்துக்கு கூப்பிடுங்க, ஒரே கூப்பிடு சோறு போடுங்க, யாராவது கேட்பாங்க? ஞானத்தை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களே பின்ன. அதனால அவர் அப்படியாவது வர வச்சு இப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் இருந்த காலத்துல இவர் சொல்றது யாரும் கேட்கல. அதனால இப்படி ஒரு சாப்பாடு போட எல்லாம் வருவாங்க. எப்படியும் சொல்லிப்பலாம், நம்ம வந்த வேலையை முடிக்கணும்ல, அதனால எப்படி சொல்லிப்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அந்த மாதிரிதான் அது வந்துச்சு தவிர மத்தபடி எல்லாத்துக்கும் ஊருக்கே போய் சோறு போடு அப்படிலாம் கிடையாது. இப்படியே சோறு போட்டு வர வச்சு சொல்லிப்பலாம் அப்படிங்கறதுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கமர்ஷியல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் வசூல் பண்றது, 30,000 40,000 சாப்பாடு போட்டு மீதி இவங்க வச்சுக்கிறது, இதுதான் ஒரு கமர்ஷியல் தான். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு விநாயகரை வச்சுக்கிட்டு 3 நாளா பாட்டை போட்டுக்கிட்டு அது இதையும் பண்ணிக்கிட்டு விநாயகரை வாங்கி வச்சுக்கிட்டு 3 நாள் கழிச்சு கூட தண்ணியில கரைச்சி விட்டுறாங்க. அதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க. வீடு வீடா போய் எல்லா பக்கத்துல எல்லாம் தெருவே போய் எல்லா திரும்பி காசை வாங்கி அப்ப ஆளுக்கு 2,000 4,000 பிரிச்சு எடுத்துக்கோங்க. மீதி ஒரு 10,000 20,000 செலவு பண்ணிட்டு மீதி 10,000 20,000 பிரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நடக்குது. அதான் நடக்குது. அதே மாதிரிதான் எல்லாம் ஒரு கமர்ஷியல். இப்ப சாப்பாடு போடுறேன்னு விளம்பரப்படுத்திக்கிட்டு அந்த குரூப்ல நல்லா வசூல் பண்ணிக்கிறாங்க. அங்கெல்லாம் இங்க கிடைக்குமா எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போடுறேன்னு போட்டா பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதான். உங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, வருஷம் ஒருத்தர் தான் சாப்பாடு போடுவார். வருஷத்துல ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவார், ஒரு நாளைக்கு மட்டும் போடுவார். வள்ளலார் பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அப்ப மட்டும் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. அப்ப வசூல் பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து டெய்லி கூட போடுறாங்க, டெய்லி வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன்னு ஊத்துவாங்க, அப்ப வசூல் பண்ணிக்குவாங்க. அதுவும் அந்த மாதிரிதான். ஆரம்பத்துல வந்து இந்த பௌர்ணமிக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அப்ப இப்ப தினம் கஞ்சி ஊத்துறாரு. இப்படி ஏதோ பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ வசூல் பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கு ஒரு பிழைப்பு, அது வாழ்க்கை ஓடுது இல்ல அதுல. ஓடுது. ஆனா அதுல வந்து நம்ம இறைவன் கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காதப்பா, பெனிஃபிட். யாருமே கேக்குறாங்க, புரியாம பேசுறீங்க. முதல்ல அது மாதிரி ஆர்வம் இல்லாதவங்கிட்ட நீங்க சொல்லாதீங்க எதுவுமே. இப்ப நீங்க ஆர்வப்பட்டீங்க, நான் சொல்றேன், சந்தோஷம். ஆனா அவன் கேட்காதவங்கிட்ட போய் சொன்னா என்ன ஆகும்? மெண்டல் அப்படிமா உதாசீனப்படுத்துவாங்க. இன்னும் அவமானப்படுத்தி நம்மள அசிங்கப்படுத்தி அடுத்தவங்கிட்ட போய் நம்ம பைத்தியம்னு சொல்லிட்டு போவோம். அது எதுக்கு நமக்கு தேவையா? இல்ல, தேவையில்லைப்பா. 1 லட்சம் பேர் சாப்பாடு போட்டாலும் அதுல ஒரு ஆள் கேட்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். இந்த காலையில இந்த வேலை விட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். அவங்க சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். மத்தபடி எல்லாம் நீங்க சொல்ற ஞானத்தை எல்லாம் அவங்க கேட்க போறது இல்ல. அதெல்லாம் எந்த ஆர்வமும் இல்ல. இல்லைப்பா, நமக்கு நாம அந்த செய்யறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமான்னு கேக்குறேன். அது வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு பாவம் தான் பிடிக்கும். அப்படிங்களா? ஆமா. அப்புறம் எல்லாம் ஒரு கெட்டவன் எல்லாமே நல்லா தான் இருப்பான். ஆமா. அவங்களுக்கு போய் சோறு போட்டா உங்களுக்கு பாவம் தான். அதாவது இதுல என்னன்னா, நீங்க ஞானத்துக்கு வந்துட்டீங்க இப்போ. சரிங்கப்பா. இது ஞானம். பக்தி மார்க்கத்துல போடுங்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு போய் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுங்கிறாங்க. பக்தி மார்க்கம்.
சரிங்கப்பா. அது ஒண்ணும் அது அவங்களுக்கு பாவம் இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு போறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அது 100 பேத்துக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோ, அதுல ஒண்ணும் இல்ல. நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. சரி சரி. ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க, அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி யாருக்காவது உதவி செய்யணும்னா சிவனை கேளுங்க. சிவா அப்பா இதை செய்யட்டுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமும், இந்த விஷயம் இல்ல மட்டும் இல்ல, அன்னதானம் மட்டும் இல்ல, எந்த ஒரு முக்கியமான விஷயமும் அவ அப்பாட்ட கேட்டு அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். எந்த விஷயமும் அவர் கேட்டு கேட்டு இன்னும் அவர்கிட்ட பேசி செஞ்சீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதான்பா நேத்து காலையில டியூட்டிக்கு வரும்போது இறைவா எனக்கு ஒரு வழி காட்டு, நான் பாக்கணும், எனக்கு ஏதாவது தெரியப்படுத்து அப்படின்னு சொன்னேன். மனசுல நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் உங்க வீடியோ ஆட்டோமேட்டிக்கா வருது. அதான் இப்ப ஞானமா இருக்குன்னா எல்லாமே அவர்தான். அவர் கேட்டு ஒவ்வொன்றும் செய்யுங்க. இப்ப எனக்கு தோணுச்சு, ஒருத்தன் கால் வீங்கி போய் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான் 10 வருஷமா. அவனை பார்த்தாவே உடனே 100 ரூபாய் கொடுத்துருவேன். கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. அது தப்பு. நமக்கு தோணுது, சரி உங்களுக்கு கொடுத்த பாவம். அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சு இருந்தா கொடுக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போடணும், ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. பக்தி மார்க்கத்துல பண்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க பண்றது கோயில்ல போயிட்டு 100 பேர் சாப்பாடு போடுவோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்கப்பா. கஷ்டப்படுறவங்க ரொம்ப துன்பப்படுறாங்கன்னா முடியாதவங்க, அவங்க முடியாது அவங்களால எதுவுமே. அப்ப அந்த யாராவது கொடுத்தாதான் உண்டு. அப்படிங்கும்போது நம்ம அவங்க எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது. அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஒரு 10 ரூபா 100 ரூபா போட்டினா அடுத்த நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. டெய்லி போய் 100 ரூபா கொடுத்துட்டு வர முடியும் உங்களுக்கு? அது செய்ய முடியாதுங்கப்பா. ஏதோ வாரம் நாளைக்கு போய் பார்த்தோம்னா சரி அவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். கொடுக்கணும்னு தோணுனா கொடுங்க, உங்களுக்கு மனசுக்கு தோணும். அல்லது கடவுள்கிட்ட கேளுங்க, செய்யலாமா வேணாமான்னு கேளுங்க. சரிங்கப்பா. அவரை கேட்டு செய்யுங்க. சந்தோஷம். அவரு சொல்லுவாரு அந்த மாதிரி, அவரோட அட்டாச்சா அவரோட சிவனோட அவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவரே உங்களுக்கு உணர்த்துவாரே, இவனுக்கு போய் ஒரு 500 ரூபா கொடுறா, இவனுக்கு கொடுக்காதடா, இவனுக்கு செய்யாதடா, அவனுக்கு உங்களுக்கு சொல்லுவாரு. அதை வச்சு செய்யுங்க. சரிங்கப்பா. மத்தபடி எல்லாம் செஞ்சுதான் அவனு கட்டால அவர் சொன்னா செய்யுங்க, அதான் சொல்றேன். சரி சரி சரிங்கப்பா. மத்தபடி அன்னதானம் போடுறேன் எல்லாத்துக்கும் போறவங்க எல்லாம் வரவங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா அது பெரிய பாவம். தேவையே இல்ல. இன்னைக்கு எல்லாம் ஒன்னும் சாப்பாடு கிடைக்காம யாரும் இல்ல, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. விவரம் தெரியாதவங்க பிச்சை போடுறாங்க, வாங்குறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம நாணத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் போய் செய்யணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. சரிங்கப்பா சரிங்கப்பா. ஆக மொத்தம் நான் என்ன சொல்றேன் வீடியோல, நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்கள சந்தோஷமா மாத்து. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. இல்ல சந்தோஷமா ஆயிட்டேன் நானு ஓரளவுக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா மனசுல, நினைச்சு குழம்பி போய் என்ன செய்யணும் தெரியாம குழப்பமா இருப்பாங்க, கவலையா இருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஏதாவது சந்தோஷமா மாத்த முடியுமா? அப்படி. அதுதான் உண்மையான ஒரு மிகப்பெரிய விஷயம், வெற்றி. அதான் புண்ணியம். சாப்பிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தா என்னங்க அது மனுஷ வாழ்க்கை? எதுக்கு பிறந்தோம் நம்ம? இல்ல சாப்பிடுறோம், சாப்பிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தா அது என்ன வாழ்க்கை? அது வேஸ்ட். அதனால மக்கள் குழம்பி போய் கவலையிலேயே இருக்கிறவங்கள ஏதாவது சந்தோஷமா பண்றது ஏதாவது பண்ண முடியுமா? அத ட்ரை பண்ணணும். அத சாப்பாடு போட்டதான் இல்ல, ஏதோ ஒரு கொண்டு வரணும், நல்ல நிலைமைக்கு மாத்தணும். அவங்களுக்கு ஒரு இந்த தெளிவை கொடுக்கணும். அறிவுல ஒரு தெளிவை கொடுத்தோம்னாக்க ஞானத்தை கொடுக்கணும், தெளிவா. அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம். சரிங்கப்பா சரிங்கப்பா. அதுக்குன்னு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, வழினா போய் சொல்லக்கூடாது. இல்ல நமக்கு அதெல்லாம் இல்லப்பா. அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு மேல அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க. கேட்காம வாலண்டியரா போய் எல்லா விஷயத்தையும் கடன்னு சொல்லக்கூடாது. நேத்து ஒருத்தர் கேட்டாரு, 1/2 மணி நேரம் கடன்னு சொன்னேன். அவரும் பொறுமையா கேட்டாரு. ஓகே, கேக்குறவங்களுக்கு சொல்லலாம், எல்லா விரிவா சொல்லலாம். அவன் ஆர்வமே இல்லாத போய் நம்ம போய் வழினா போய் சும்மா சொல்லிட்டே இருந்தோம்னா இவனுக்கு இதே வேலை பைத்தியம்ன்றான், ஒரே ஊர்ல கேட்கவே மாட்டான். கண்டிப்பா அதுதான் சொல்றேன். சரிங்கப்பா சரி. சரி, நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ. முக்கியமான வீடியோ அனுப்புறேன். தேங்க்யூ அனுப்புங்க. நான் டொனேட் பண்றேன். நான் ஏதாவது அந்த பேமெண்ட் போட்டாங்களா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் நான். ஓகே தேங்க்யூ சார், நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல,
நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் நண்பர்களே, மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் நம்முடைய வீடியோலாம் பார்த்துருக்காரு. நம்முடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப குழம்பி போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்காரு. அப்புறம் நம்முடைய வீடியோலாம் பார்த்துட்டு 100% தெளிவாக ஆயிட்டார். அதனால் அவருக்கு 100% தைரியம் வந்துருச்சு. அவர் வந்து கடனாக கொடுத்த பணம் ஒரு 3 லட்சம், அதை திருப்பி வாங்க முடியாமல் ரொம்ப நாளாக ஒரு 5 வருடமாக சிரமப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ ஒரு தைரியம் வந்தோடனே அவர் வேண்டிக்கிறார். அதாவது வந்து இந்த பணம் வந்துட்டாக்க நான் ஒரு தொகையை வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு அவராக வேண்டிக்கிட்டு முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. தியானம் பண்ணி சொல்லிட்டார், சாமிகிட்ட சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு வாரத்திலேயே அந்த அமௌண்ட்டு 3 லட்சம் திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த காணிக்கையை அனுப்புகிறாரு. அவர் அனுப்பி இப்போ 2 மாதம் ஆகுது, அனுப்பிட்டார். அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டிக்கிட்டு அது சரியானதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காணிக்கையை அனுப்பலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. நான் வந்து மற்றும் ஒரு மிக மிக அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.